இப்படி இருக்கும்போது 2026 என்ன மாதிரியான ஆட்சி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? யார் வருவாங்க, நான் வருவேன், நீ வருவேன், இதை செய்வேன், அதை செய்வேன் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்றது எல்லாம் யாரும் இங்கே செய்யறது கிடையாது. யாருமே செய்யறது கிடையாது. சொன்ன அத்தனையும் யாராலையும் செய்யவும் முடியாது. அவங்களால முடிஞ்சது நல்லது செய்வாங்க. இனிமேல் வரவங்க நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னாக்கா அதெல்லாம் சும்மா கதை. ஏற்கனவே இருந்தவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே நீ கரெக்டாக செஞ்சுட்டு போனாலே பெரிய விஷயம். செய்ய மாட்டாங்க. செஞ்சாங்கன்னா அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஏன் இது நடக்கலை, ஏன் இது பண்ணல, அது கேள்வி கேளுங்க, அதை பண்ணுங்க. ஊடத்துக்கு இந்த இடத்துல ஒரு ரோடு போடுறாங்கன்னா சரியில்லைன்னா இங்கே இருக்கிற ஜனங்க தான் கேட்கணும். அதை கரெக்டாக இது நடக்கலைன்னும் போது அப்போ நீங்கள் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், அது சரியாக செய்யுன்னு சொல்லுங்கள். அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி கூப்பிட்டுங்க. அது கேட்கலாம், ஏன்னா அது நம்ம மக்களோட வரி பணம், அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு அரசியல் சரியில்லை அதெல்லாம் சும்மா கதை. அவங்க அங்கே ஆர்டர் போட்டாங்க இங்கே ரோடு போட்டுன்னு, அவன் எவன் கான்ட்ராக்ட் எடுத்தானோ அவனை தான் கேட்கணும். அதானே உண்மை. அங்கே இருக்கிற ஜனங்க இது நம்ம விட்டு பண்ணனா அவங்க கேட்கணும், இந்த ரோடு என்னப்பா இப்படி போட்டு வச்சுரு, இந்த காவை என்னப்பா இப்படி இருக்குது, இது ஏன் இப்போ இது எல்லாத்தையும் அவங்க சீர் பண்ணியிருந்தாங்கிறாங்க கார்பரேஷனில். இந்த இடத்துல வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை. அப்போ அது அங்கே சரியில்லைன்னு சொன்னால் யார் இதுவோ அவங்க தான் கேட்கணும், அந்த ஜனம் தான் கேட்கணும். டிவிக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வந்து உமன் ப்ரொடெக்ஷன் அவங்க பார்க்குறது, உமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ கரெக்டாக அது எதுவும் நடக்கிறது இல்லை, உங்களுக்கே தெரியும். அது ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னா, நடக்கும், நிறைய நல்லது நடக்கும். இப்போ இருக்கிறத விட நல்லது நடக்கும்.